அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் இசை வெளியீட்டு விழாக்கு வரை தந்த ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கின்ற பாக்கிரா சார் உள்ளிட்ட எனது சக தோழர்களுக்கும் இந்த திரைப்படத்தில் உள்ள பணியாற்றிய கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. முக்கியமாக இந்த படத்தோட டைரக்டர் வந்து என்னோடய நண்பர். அவர் சின்ன வயசுலேருந்து எனக்கு நண்பர் வந்தேன். ரொம்ப நாளாக வந்து நம்ம டைரக்டர் யூனியனில் எங்களுடைய கூடவே இருந்து இந்த படமே வந்து ஒரு 1 வருஷமாக அவர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வருவார். ப்ரொடியூசர் என்னென்னலாம் பேசணுமோ அதையே அவர் பேசுவார். அண்ணா இப்படி ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு, ஒன்றா நம்ம கிளியர் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது வந்து உண்மையாக மகிழ்ச்சியாக இருந்தது. தயாரிப்பாளரும் இயக்குனரும் வந்து ஆடியோ ரிலீஸில் நண்பர்களாக இருக்கீங்க இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. பல திரைப்படங்களுக்கு வந்து டைரக்டர் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சார் என்ன ஆடியோ ரிலீஸ் கூப்பிடவே இல்லை சார் அப்படின்னு பண்ணுவாங்க. எங்களுக்கு டைரக்டர் சொன்னீங்கல்ல. ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், சார் எங்கள் ஆடியோ ரிலீஸுக்கு டைரக்டரே வரல சார், இப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டார் சார் அப்படின்னு. ஆனால் இந்த மேடையில் 2 பேரும் நண்பர்களாக இருந்து, அதுவும் வந்து நம்ம ஒரு ப்ரொடியூசர் வந்து சிரிச்ச முகத்தோடு எல்லாருக்கும் வந்து கிஃப்ட் கொடுக்கும்போதே வந்து அது என்ன கிஃப்டாக இருந்தாலும் அப்போ சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கான்ஃபிடென்ஸாக வந்து இதை நானே தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணுறேன்னு வந்து பெருமையாகவும் சந்தோஷமாகவும் சொன்னார். ஸோ நரேன் சொன்னார் இல்லையா, கான்ஃபிடென்ட் வந்து நம்ம டைரக்டர் கொஞ்சம் அதிகம்னு. அதை விட அதிகமான கான்ஃபிடென்ட் வந்து தயாரிப்பாளர் இருக்குது. அந்த வகையில் தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுபோல் இந்த உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு வந்தபோது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எல்லோரும் வந்து இப்போ பத்திரிகையாருங்க நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள், நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள், அவங்க ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த யூனிட்டில் இருக்கிற யாருமே அதுக்கு வரமாட்டாங்க. ஹீரோ வரமாட்டாங்க, ஹீரோயின் வரமாட்டாங்க, டெக்கரேஷன் வரமாட்டாங்க. ஆனால் இதில் வந்து வித்தியாசமாக அஸ்வின் வந்து மேலே இருந்து எல்லாரையும் பாட வச்சு, இது நாங்கள் பேசுகிறத விட நீங்கள் பண்ண ப்ரொமோஷன் தான் வந்து எல்லாரையும் போய் சேரும். அந்த வகையில் வந்து அஸ்வினுக்கும் சின்மயம்மாவுக்கும் ரம்யாவுக்கும் எல்லாருக்குமே வந்து பாடணும், சம்பளம் வாங்கணும், போயிட்டோன்னு இல்லாமல் இந்த இது பிரபல்யம் ஆகும்போது, மக்களை போய் சென்றடையும் போது நிச்சயமாக நாங்கள் வந்து எங்களோடது வந்து ஒரு 50%, உங்களோடது 90%. நீங்கள் தான் வந்து செலிப்ரிட்டியாக இருக்கீங்க, உங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறீங்க, இந்த படத்தையும் ப்ரமோட் பண்ணிக்கிறீங்கும்போது நிச்சயமாக அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதனால் இதில் வந்த அபிராமிலாம் இந்த இதுக்கு வந்திருக்காங்க. பெரும்பாலும் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து அந்தந்த படத்தோட ஹீரோ ஹீரோயினே வராத காலகட்டத்தில் எல்லாருமே கலந்துட்டு வந்து இது ஒரு குடும்பமாக இருக்குது. பக்கத்தில் வந்து அண்ணன் கேட்டு அந்த உதயகுமார் அண்ணன், அம்மா எல்லாம் வந்துடுச்சா அவனுக்குன்னு, எல்லாம் வந்துடுச்சுன்னு அவங்க சொன்னாங்க. அந்த வகையில் யாருக்குமே வந்து எந்த விதமான பேலன்ஸும் இல்லாமல் வந்து ப்ரொடியூசர் நல்லா வச்சுருக்கான்னு தெரியுது. அப்புறம் வந்து இந்த வாசன் வந்து படம் சாங் பார்த்துட்டே இருக்கும்போது, அண்ணே இது என்னண்ணே நான் என்ன பண்ணணும்னு, என்ன டெவலப் பண்ணணும், என்ன கற்றுக்கணும்னு, ஒன்றுமே கற்றுக்காத இப்படியே இரு, இப்போ எப்படி எங்களோட நட்பாக இருக்குது அப்படியே நீ கடைசி வரைக்கும் ஹீரோ ஆன பிறகு வந்து வேறு மாதிரி மாறிடாது. அதுதான் சினிமாவில் நாங்கள் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம். இப்போ இயல்பாக இருந்தால் போதும், மற்றதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாருமே கற்றுப்பாங்க. நீங்கள் வளரும் வாய்ப்பு தரும்போது, வாய்ப்பு வரும்போது தயாரிப்பாளரோடும் இயக்குனரோடும் எவ்வளோ நட்பாக இருக்கீங்களோ அதுபோல் கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா ஒன்றும் நீங்கள் தர வேண்டியதில்லை. எங்களை எங்கேயாவது மேடையில் பார்க்கும்போது, அப்பா அம்மாவை பார்க்கும்போது என்ன ஒரு மரியாதை கொடுக்குறோமோ அதுபோல் தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்கள நீங்கள் பார்க்கும்போது அந்த மரியாதையை கொடுத்தீங்கன்னா போதும். உங்கள் சொத்தில் உங்கள் இதுலேயும் எதுவுமே ஷேர் பண்ணிட்டான். ஆனால் எங்களுக்கு ஒரு இது இருக்கும், நாங்கள் இவ்வளோ பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். தயாரிப்பாளர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உண்மையிலே காணாமல் இருப்பாங்க, வறுமையில் இருப்பாங்க. அவங்களால வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டவங்க இன்றைக்கி மிகப்பெரிய நிலையில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு நன்றி அறிதலோட ஒரு மேடையில் என்னை இன்னார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லும்போது அந்த கிரெடிட் வந்து அவங்களுக்கு போய் சேரும்போது நிச்சயமாக அந்த வாழ்த்து உங்களை என்றைக்கும் வாழ வைக்கும். அதுதான் நான் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. மற்றபடி இந்த படத்தில் கருணாநிதி வந்து இந்த சாங் பார்க்கும்போது முதல்ல நான் ஒரு டைரக்டராக பார்க்கும்போது இதில் நான் வந்து முதல்ல பாராட்டணும்னு நினைக்கிறது வந்து ஆர்ட் டைரக்டரை பாராட்டணும்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு பேர் கூட தெரியாது, வெங்கல் ரவி. ஏன்னா அந்த சாங் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களோட வந்து அதில் பங்கு வந்து மிக அதிகமாக இருக்குது. எவ்வளோ சாங் பார்க்கும்போது அந்த செட்டை வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய தோற்றத்துக்கும் உங்களுடைய ஒர்க்குக்கும் சம்மந்தம் இல்லை, வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது சாதாரண மனிதமாக இருக்கீங்க, ஆனால் உங்கள் விஷுவல்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த கலர்ஸ் அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி வந்து கேமராமேனுக்கும் வந்து நான் பாராட்ட சொல்ல விருப்பப்படுறேன். ஏற்கனவே நிறைய தடவை வந்து எல்லோரும் நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை, கோடிக்கணக்கான பேர் வந்து அஸ்வினோட சாங் வந்து பாராட்டி அது வந்து ரீச் பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பாராட்டியே இது மிகப்பெரிய பாராட்ட நினைக்கிறேன். இதில் கலைஞர்களுக்கு நான் வந்து இந்த வேடையில் வந்து சொல்ல விருப்பப்படுறது ஒன்று தான். அதாவது என்னென்னா,
நம்மளை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸில் நம்மளை யாரும் மிஸ் ஆகாமல் போயிடக்கூடாது. ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம சின்ன வயசில் வந்து நான் வந்து சைக்கிள் கற்றுக்கணும் வச்சுங்களேன். சைக்கிளில் வந்து என்னாகும், அந்த உங்களுக்கு தெரியும், அரைப்படல் தான் ஃபஸ்ட்டு சின்ன வயசில் அடிப்போம். இப்போ அடிக்கும்போது என்னாகும், அந்த செயின் வந்து ஒரு பல் வந்து ஏறி ராங்கில் போயிடும். ஒரு பல் ராங்கில் போனோடனே எல்லா பல் சக்கரமும் அடிக்கும், ரிவர்ஸில் அடிச்சுட்டே இருக்கும். அப்போ நம்ம இறங்கி அந்த ஒரு பல் சக்கரத்தை வந்து சரி பண்ணோமா, செயின் வந்து சுத்தமாக சோல்வ் ஆகும். அந்த 24 சக்கரத்துலையும் அடிபடாமல், பல் அடிபடாமல் வண்டி வழக ஓடிட்டே இருக்கும். அதுதான் கலைஞர்களுக்கு எந்த இதுலேயும் வந்து முரண்பாடோ கான்ஃப்ளிக்டோ இல்லாமல், ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்தாலும், யார் மூலமாலும் தவறு வந்தாலும் அதை அவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு. ஏன்னா திறமை வாய்ந்த கலைஞர்கள் வந்து சந்தர்ப்பத்தால் அவங்கள தமிழ்நாட்டு மக்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மக்களோட சொத்து. கலைஞர்கள் வந்து மக்களோட சொத்து. அந்த குரலை கேட்கும்போது, கண்ணை மூடி அந்த குரலை கேட்கும்போது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இயற்கை சூழலில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இருக்காமல் இருக்குது. இது மாதிரி கலைஞர்கள் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கான ஒரு அறிவுரையாவோ இல்லை நண்பர்களுக்கு சொல்கிற தோழமை கருத்தாவது எடுத்துக்கலாம். இந்த திரைப்படம் நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான வெற்றி அடையும். கருணாநிதி, ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். அது மாதிரி ஹீரோயினுக்கு வந்து பேரே நல்ல பேர் வச்சுருக்காங்க, குஷிதா. நீ நிச்சயமாக எல்லாருக்கும் குஷி கொடுப்பேங்கிற நம்பிக்கை அவங்க பார்க்கும்போது தெரியுது. Wish you all the best. All the best. Thank you.